தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. பிள்ளையானுக்கு திடீர் சுகையினம், மருத்துவமனையில் அனுமதி. இலங்கையில் காவு வாங்கும் விபத்துக்கள், 5 நாட்களில் 44 பேர் உயிரிழப்பு. யாழில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் துஷ்பிரயோகம், போலீசார் தீவிர விசாரணை. பெண் மருத்துவரை தகாத முறையில் தொட்டவருக்கு நேர்ந்த கதை. வீதியில் சென்ற கல்லூரி மாணவி கொடூர கொலை, பதற வைத்த சம்பவம். காதலனை விட்டுவிட்டு கனடா குடும்பஸ்தருடன் தலைமறைவான யாழ் பல்கலைக்கழக மாணவி. தையிட்டி விகாரையை நிலைநிறுத்த அனுமதிக்க முடியாது, எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையட்டி சட்டவிரோத விகாரையை நிலைநிறுத்தும் எந்தவொரு முயற்சியையும் அனுமதிக்கப் போவதில்லை என்ற ஒரு நிமித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. தையிட்டி பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள விகாரை அமைக்கப்பட்டுள்ள பூர்வீக நிலங்களை விடுவிப்பது தொடர்பாகவும் அரசாங்கத்தின் மறைமுக திட்டங்களை முறியடிப்பது குறித்தும் தீர்மானிக்கும் விசேட கலந்துரையாடல் நேற்று யாழ் தந்தை செல்வ அரங்கில் நடைபெற்ற போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. தையிட்டி நில உரிமையாளர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள முக்கிய அரசியல் தலைவர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தமது நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தினர். கடந்த சனிக்கிழமை கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரால் தையிட்டி பகுதியில் உள்ள காணிகள் அளவீடு செய்யப்பட்டு விடுவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட போதிலும் விகாரை அமைந்துள்ள காணி தொடர்பில் நிலவும் மௌனம் மக்கள் மத்தியில் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஒருபுறம் நில விடுவிப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் அதேவேளை மறுபுறம் இந்த சட்டவிரோத விகாரியை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்வதற்கான முயற்சிகள் திரைமறைவில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. அரசாங்கத்தின் இத்தகைய திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக பலமான சட்ட மற்றும் அரசியல் ரீதியான அழுத்தங்களை வழங்க வேண்டியதன் அவசியத்தை இங்கு உரையாற்றியவர்கள் வலியுறுத்தினர். இந்த கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தேர்வு நிலை தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், தமிழ் மக்கள் கூட்டணியின் மணிவண்ணன் மற்றும் சட்டத்தரணி சுகாஸ் ஆகியோர் பங்கேற்று அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் திடீர் சுகையினம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் இதனை உறுதிப்படுத்தினார். சுகையினம் காரணமாக நேற்று பிற்பகல் அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் பிள்ளையான் தற்போது மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். நாட்டில் ஏப்ரல் 10 முதல் 15 வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் பதிவான 42 வீதி விபத்துகளில் சிக்கி 44 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சித்திரை புத்தாண்டு தினங்களான ஏப்ரல் 13, 14 மற்றும் 15 ஆகிய 3 நாட்களில் மாத்திரம் 19 விபத்துகள் பதிவாகியுள்ளதுடன் அந்த விபத்துகளில் 19 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி போலீஸ் மா அதிபர் WPG சேனாதீர குறிப்பிட்டுள்ளார். வாகன வகைகளின் அடிப்படையில் விபத்துக்களை பகுப்பாய்வு செய்ததில் அதிகபட்சமாக 16 மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. அத்துடன் 4 முச்சக்கர வண்டிகள், 4 வேன்கள், 2 கார்கள்,
2 கெப் வாகனங்கள், 2 துவிச்சக்கர வண்டிகள் மற்றும் ஒரு விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய சம்பவம் என்பன இதில் உள்ளடங்குவதாக அவர் தெரிவித்தார். அதேவேளை 2025ஆம் ஆண்டின் புத்தாண்டு தினங்களில் 25 விபத்துகளும் 26 மரணங்களும் பதிவாகியிருந்த நிலையில் இவ்வருடம் அந்த எண்ணிக்கை 19ஆக குறைவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த விபத்துகளுக்கு மது போதையில் வாகனம் செலுத்தியமையே பிரதான காரணம் என பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய யாழ் பல்கலைக்கழக கலைப்பிரிவின் 3ஆம் வருட மாணவியொருவர் தனது நீண்ட நாள் காதலனை கைவிட்டு கனடாவில் வசிக்கும் குடும்பஸ்தர் ஒருவருடன் தலைமறைவாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயம் தெரியவந்ததை அடுத்து குறித்த மாணவியின் காதலன் அவரது வீட்டிற்கு சென்று விளக்கம் மற்றும் நியாயம் கோர முயன்றுள்ளார். இதன்போது மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் காதலன் தாக்குதலுக்குள்ளானதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து மாணவியின் பெற்றோர் அளித்த முறைப்பாட்டின் பேரில் சம்பந்தப்பட்ட காதலன் போலீசாரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த காதலன் யாழ் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த பிரபல வர்த்தகரின் மகன் எனவும் அவர் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த மாணவிக்கு தங்க நகைகள் மற்றும் பெறுமதி வாய்ந்த பரிசுப் பொருட்களை வழங்கியதுடன் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து கல்வி கற்ற தேவையான ஏற்பாடுகளையும் தமது சொந்த செலவில் செய்திருந்ததாகவும் தகவல்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் 38 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மூளாய் வேரம் பகுதியைச் சேர்ந்த 11 வயதுடைய குறித்த சிறுமியை அவரது வீட்டின் அருகே வசிக்கும் நபர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளார். இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் பெற்றோர் முறைப்பாடு செய்ததை அடுத்து வட்டுக்கோட்டை போலீசார் குறித்த நபரை கைது செய்துள்ளனர். அதேவேளை சிறுமியை மருத்துவ பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் போலீசார் அனுமதித்துள்ளனர். களுத்துறையில் உள்ள நாகுட போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளி அங்கு பணியாற்றும் பெண் மருத்துவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் சந்தேக நபரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு களுத்துறை பதில் நீதவான் பந்துல வீரசிங்க உத்தரவிட்டுள்ளார். சமகிபுரம் மகஹமவில் உள்ள தென்னஹீன பகுதியைச் சேர்ந்த அந்த நபர் தலையில் ஏற்பட்ட காயங்களுடன் முதலில் பிம்புர ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக நாகுட போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். நோயாளி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை புத்தாண்டு தினத்தன்று மாலை ஒரு பெண் பயிற்சி மருத்துவர் நோயாளியின் இரத்த அழுத்தத்தை பரிசோதித்த போதே மருத்துவர் நோயாளியால் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனையடுத்து நோயாளியின் செயல் தொடர்பாக போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த நபர் கைது செய்யப்பட்டார். அதேவேளை குறித்த நபருக்கு சிகிச்சை தேவைப்படுவதால் அவர் போலீசாரின் கண்காணிப்பின் கீழ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் களுத்துறை பதில் நீதவான் மருத்துவமனைக்கு சென்று குற்றம் சாட்டப்பட்ட நபரை கண்காணித்ததை அடுத்தே விளக்கமறியல் உத்தரவை பிறப்பித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் இமாச்சல பிரதேசம் மண்டி மாவட்டத்தில் கல்லூரி மாணவியொருவர் வீதியில் சென்றபோது கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளதாவது: சியாங்குலேரியா எனும் மாணவி வழமை போல கல்லூரிக்கு செல்வதற்காக பேருந்து நிலையம் சென்று கொண்டிருந்த போதே இக்கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. முகமூடி அணிந்து உந்துருளியில் வந்த நபரொருவர் மாணவியை வழிமறித்து கூறிய ஆயுதம் ஒன்றினால் தாக்கி கீழே தள்ளி கழுத்தை வெட்டி கொடூரமாக கொலை செய்துள்ளார். தாக்குதலில் மாணவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவத்தை தொடர்ந்து தப்பியோட முயன்ற 32 வயதான ரிஷி பாட்டியல் என்ற நபரை அங்கிருந்த பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். மாணவி கொலையால் ஆத்திரமடைந்துள்ள மக்கள் அவரை தடியால் தாக்கிய நிலையில் சம்பவம் குறித்து அறிந்த காவல்துறையினர் விரைந்து வந்து குறித்த நபரை கைது செய்தனர். இதனிடையே கொலைகாரன் மது போதைக்கு அடிமையானவர் என்று உள்ளூர் மக்கள் கூறியுள்ளனர். தனியாக சென்ற மாணவியிடம் அவர் அத்துமீற முயன்றதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அதற்கு மறுப்பு தெரிவித்து போராடிய மாணவியை கொடூரமாக கொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த கொடூர சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் வெளியிட்டு வரும் நிலையில் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என மாநில அரசு உறுதியளித்துள்ளது.